லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது என்னன்னா, ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன்ல ஹயக்ரீவர் என்ன கேக்குறார் அப்படின்னாக்க, லலிதா தேவியோட அற்புதமான சரித்திரத்தை நீங்க எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறார். அதாவது நிறைய பேசிக்கிறார் ரெண்டு பேரும். முதல்ல அவதாரம், அப்புறம் பட்டாபிஷேகம், அப்புறம் பண்டாசுர வதம், அதுக்கப்புறம் ஸ்ரீபுரத்தோட பெருமை, அப்புறம் பஞ்சதசாட்சரி மந்திரத்தோட மகிமை, அப்புறம் அதோட நியாசங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது. அதே மாதிரி அந்தர்யாகம், பகிர் யாகம், மகாயாகம் இது எல்லாமே, அப்புறம் ஜபலட்சணம் இது மாதிரி இருக்கக்கூடியது, ஹோமம் பண்ணக்கூடிய முறை, அப்புறமா எல்லாமே சொல்லிட்டார் அகஸ்தியர். ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு. ஆனா இந்த இந்த இடத்துல ஸ்ரீ சக்கரமும் ஸ்ரீ வித்யையும் ஸ்ரீதேவியும் ஸ்ரீ குருவும் அப்படி அது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் எல்லாமே சொல்லிட்டார். ஆனா ஒன்ன மட்டும் சொல்லல. ஆனா அவர் அப்படி பேசிண்டே வந்திருக்கிற போது இந்த மாதிரி அம்பாளுக்கு ஒரு 1000 பேர் இருக்கு அப்படிங்கறத மட்டும் ஹயக்ரீவர் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். அதனால இப்ப இவர் என்ன கேக்குறார் அப்படின்னாக்க, இப்போ இந்த எனக்கு நீங்க இவ்வளவு சொன்னீங்களே, ஏன் எனக்கு நீங்க இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, அந்த சகஸ்ரநாமத்தை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு அகஸ்தியர் கேக்குறாராம். சோ அப்படி கேட்கும் போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்துக்கு என்ன அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னாக்க, அந்த பேரே சொல்றா போல லலிதா தேவியோட 1000 நாமாக்களை சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது. சகஸ்ரநாமம் அப்படின்னாலே 1000 அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இதே மாதிரி நம்மளோட சம்பிரதாயத்துல வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வ வடிவத்துக்கும் அதே மாதிரி சத, திரிசத, சகஸ்ரநாமங்கள் இப்படின்னு பலவிதமான ஸ்லோகங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இது பாராயணம் செய்யறதுக்கும் இந்த பெயர்களால இப்படி நம்ம அந்த பெயர்களை சொல்லி சொல்லி அந்த அம்பாளையோ இல்ல அந்த பெருமாளையோ சொல்றதுனால என்ன ஆகுறது அப்படின்னாக்க, சந்தோஷப்பட்டுக்கிறா அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு முக்கியமானது, அம்பாலே என்னன்னா ஸ்தோத்திர பிரியா ஸ்துதிமதி அப்படின்னு வரும் லலிதா சகஸ்ரநாமத்துல. அம்பாள் எப்படின்னா தன்னை ஸ்தோத்திரம் பண்றவாளுக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா அம்பாளுக்கு. அதனாலதான் மேலும் அவ அடுத்ததுல எல்லாம் சொல்லிட்டு வரா, இத படிக்கிறதுனால அவ எப்படி சந்தோஷப்பட போறா அப்படிங்கறதெல்லாம். சோ அந்த மாதிரி இப்படி ஆயிரக்கணக்கான நாமங்களால அருவமா இருக்கக்கூடிய அந்த ஆதி சக்திய வழிபடுறதுக்காக அப்படியெல்லாம் நம்ம வழிபடுறதுக்காக இருக்கிறது தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது. இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது என்னது? மகாபாரதத்துல பீஷ்மரால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது. அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமம் எங்க இருக்கு, எதுல இருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா பிரம்மாண்ட புராணத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ லலிதா சகஸ்ரநாமமும் கூட தேவியோட ஆக்ஞையால அவளோட அங்க தேவதைகளா இருக்கக்கூடிய 8 வாக்தேவிகளால கவனம் செய்யப்பட்டது. அம்பாலே சொல்லி வாக்தேவிகள் எழுதியிருக்கா. அப்போ லலிதா சகஸ்ரநாமத்துக்கு எவ்வளவு பெரிய விசேஷம் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். சோ அந்த நம்ம வாக்தேவிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 8 பேர் இருக்கான்னு. அந்த 8 பேரோட பேர் என்னென்ன அப்படின்னா, இவாளோட பேரெல்லாம் சொல்றதே அவ்வளோ ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்றா. வஷினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி இந்த மாதிரி இருக்கக்கூடியவாதான் வாக்தேவிகள் அப்படின்னு சொல்றோம். சோ ஸ்ரீ சக்கரத்துல 7வது ஆவரணத்துல இருக்கக்கூடிய ரகசிய யோகினிகள் அப்படின்னு சொல்றான். இவாளை பத்தி தேவியே இந்த ஸ்தோத்திரத்தோட முன்னாடி பார்ட்ல என்ன சொல்லியிருக்கான்னா, நீங்க எல்லாரும் என்னோட அனுகிரகத்தினால விசேஷமான வாக்வன்மை, உங்களுக்கு எல்லாம் நல்ல வாக் சுத்தி வாக்வன்மை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் அப்படின்றா. அது மட்டும் இல்லாம என்னோட பக்தர்களுக்கு வாக் திறமைய நீங்கெல்லாம் கொடுக்கணும்ன்றதுக்காக நீங்கெல்லாம் என்னால நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றா. சோ என்னோட இந்த நாமாக்களை எப்பவுமே நினைச்சுட்டே இருக்கக்கூடியவா, என்னோட பக்தர்கள் என்னை வணங்கி என்னோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னோட பேரையே அடையாளமா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரத்தை நீங்க அவளுக்காக பண்ணி கொடுங்கோ அப்படின்னு யார்கிட்ட சொல்றா? லலிதா தேவி வாக்தேவிகளா இருக்கக்கூடியவாள்கிட்ட சொல்றா இல்லையா? சோ அந்த மாதிரி தேவியோட சகஸ்ரநாமங்கள் மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க கோடி கணக்குல இருக்காம் அப்படின்றதும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 10 நாமாக்கள் என்னன்னா, கங்கா, பவானி, காயத்ரி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷாமலா, லலிதா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பேர்கள் அப்படின்னு சொல்றா. சோ இந்த மாதிரி இப்ப இதுல என்ன அப்படின்னாக்க,
இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னாக்க, இந்த சகஸ்ரநாமம் ரொம்ப சரியாக, அதாவது ஒண்ணு கூட கூடியோ குறைச்சோ இல்லாம 1000 பெயர்களோட இருக்கக்கூடியதான். சோ எந்த பதத்தை பிரிச்சலும் நாமாக்களை தனிச்சு படிக்கிறதும் கரெக்டா நம்ம பண்ணல அப்படின்னாக்க இந்த 1000 எண்ணிக்கை மாறிடும். அதனால என்ன பண்ணணும், கரெக்டா வாக்தேவிகள் நமக்காக கொடுத்திருக்கா இல்லையா, ஸ்பிளிட்டிங்ஸோட ரொம்ப கரெக்டா படிக்கணும் அப்படின்றா. அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஆகுறதுன்னா, ஒரே ஒரு பெயர் ஒரு தடவைக்கு மேல சொல்லப்படுறதே இல்ல அப்படிங்கிறா. அப்படி திரும்பி வரக்கூடிய பெயர்களை சரியான அந்த நாமாக்களை பிரிக்கிறதுனால அத வேறு நாமாக்களாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற. அதாவது அந்த ஸ்பிளிட்டிங்ல ஒரு நாமாக்களுக்கு கூட ஸ்பிளிட்டிங்ல தன்னோட அர்த்தமும் மாறுறது அப்படின்னு சொல்றா. சோ அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னதுன்னா, இதுல இருக்கக்கூடிய எல்லா பெயர்கள், இப்ப நம்ம படிக்க போறோமே லலிதா சகஸ்ரநாமம், அதுல ஒரு பேர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு பேருமே ஒரு மந்திர சக்தியோட இருக்கக்கூடியது அப்படிங்கிறா. சோ அதனாலதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை குருமுகமாக தெரிஞ்சுட்டா மட்டும்தான் இதோட பூரணமான பொருளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றா. அதை அனுபவிக்கவும் முடியும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், லலிதா சகஸ்ரநாமம்னா ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகா ஆராத்னி அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசி ஸ்லோகம் வரைக்கும் அப்படியே மனப்பாடமா சொல்றவாளும் இருக்கா, புக்கை பார்த்து சொல்றவாளும் இருக்கா, அப்படியே நம்ம படிச்சு போயிடுவோம் இல்லையா. ஆனா எது ஒண்ணுத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுட்டு படிச்சா அதுல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு வரும் அப்படின்னு சொல்றா. இதுல நிறைய பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா, நான் எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். சில பேருக்கு ஓரளவுக்கு தெரியும், சில பேருக்கு நிறைய தெரியும், சில பேருக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப எனக்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அந்த அளவுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய தெரிஞ்சவாளும் இருப்பா இல்லையா. சோ அவளை மாதிரி நம்ம எப்படி, அவளுக்கு எப்படி இருக்கும்னா அனுபவங்கள் வேறுபடும். அர்த்தம் தெரிஞ்சுட்டு படிக்கும் போது நம்மளோட அர்த்தம் எந்த லெவல்ல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற போது அந்த அம்பாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் இன்னும் கொஞ்சம் க்ளோசர் ஆகும் அப்படின்னு சொல்றா. வெறுமை படிக்கிறதுக்கும், இப்ப ஸ்ரீமாதா அப்படிங்கிறோம், ஸ்ரீமாதான்னா நமக்கு என்ன தெரியும், இவதான் அம்மா, லலிதா தேவி அம்மான்னு சொல்றா. இது மட்டும் தெரிஞ்சா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா ஸ்ரீமாதாக்கே இன்னும் உள்ள அர்த்தம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு படிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி இருக்கும், இன்னும் நம்ம அம்பாலோட கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இப்படி ஒரு ஸ்தோத்திரத்தை கவனம் செய்யும்படி வாக்தேவதைகளுக்கு எல்லாருக்கும் அந்த அம்பாலே ஆணையிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுறது அப்படின்னாக்க, ஒரு சமயம் தர்பார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா லலிதா தேவி, தன்னோட புடைசூழ தன்னோட தர்பார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ அவளை சேவிக்கணும் அப்படின்றதுக்காக கோடிக்கணக்கான லக்ஷ்மிகளோட கூடின நாராயணர்கள் வரா. அதே மாதிரி தன்னோட பத்னிகளோட பிரம்மாக்கள் வரா, கௌரிகளோட ருத்ரர்கள் வரா. அது மட்டும் இல்லாம மந்திரினி, தண்டினி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திகளும், அப்புறம் தேவர்கள், மாணவர்கள், சித்தர்கள், இது மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு சக்தி கணங்கள் எல்லாரும் தர்பார்ல வந்துட்டாலாம். அப்போ அவ எல்லாருமே தேவிய தரிசனம் செஞ்சுட்டு அவளோட இருக்கை அவளுக்குன்னு கொடுக்குற இடத்துல உட்கார்ந்துட்டான். அந்த சமயத்துல தேவி என்ன பண்றான்னா, தன்னோட கடைக்கண்ணோட அசைவுனால வாக் தேவதைகளுக்கு அவ எழுதின சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை சொல்லு, இந்த தர்பார்ல இவ்வளோ பேருக்கு முன்னாடி சொல்லு அப்படின்னு ஒரு ஆணையிடுறா. உடனே அந்த வாக்தேவதைகள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, எழுந்து நின்னுண்டு தன்னோட கைகளை கூப்பிண்டு இந்த நாமாக்கள்னால லலிதா தேவிய துதிக்க ஆரம்பிக்கிறான். இந்த அரங்கேற்றத்தை கேட்டு லலிதா தேவியும் அங்க இருந்த மத்த எல்லாருமே என்ன ஆயிடுறான்னா ரொம்ப சந்தோஷமாயிடுறாளாம் இதை கேட்டு. சோ தேவி என்ன பண்றா, அந்த சபையில இருந்தவா எல்லாரையும் பார்த்து, என்ன நீங்க திருப்திப்படுத்தணும் அப்படின்னா, நீங்க எல்லாருமே இந்த ஸ்தோத்திரத்தை எப்பவுமே பாராயணம் பண்ணிண்டே இருங்கோ அப்படின்னு கட்டளை இடுறாளாம். இதனால அன்னில இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர், இதே போல எல்லா தேவர்களும், எல்லா சக்திகள், இப்படி எல்லாரும் எப்பவுமே இந்த ஸ்தோத்திரத்தை ரொம்ப பக்தியோட படிச்சுன்னு வந்துட்டு இருக்காளாம். சோ இதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை தேவி கட்டளையோட வந்திருக்கக்கூடிய இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை இன்னொருத்தர் தொடர்ந்து படிச்சுட்டே வரா அப்படின்னு சொல்லக்கூடிய, தேவி சொல்றா, ஒருத்தர் படிக்கிறா. இப்படி படிச்சுன்னு வர்றதுனால என்ன ஆகுறதுன்னா, நம்ம நினைக்காததெல்லாம் நம்மளுக்கு நடக்கும், நல்ல நல்ல விஷயங்களா நடக்கும் அப்படிங்கிறா. அடுத்தது, இந்த ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப அதிரகசியமான ஸ்லோகம் இது, குருமுகமாக தெரிஞ்சுட்டு படிக்க வேண்டிய ஸ்லோகம் இது அப்படின்னும்
பல விதங்கள்ல சொல்லியிருக்கா, ஆரம்பத்துல முடிவுல இப்படி பல இடங்கள்ல அதை சொல்லியிருக்கலாம். சோ ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியருக்கு அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடல. அவரும் என்ன பண்ணார், வேற வேற விஷயங்கள் தான் சொன்னாரே தவிர சகஸ்ரநாமத்தை சொல்லல. ஏன்னா அவ கேட்கணும், கேட்கிறவாளுக்கு வந்து ஆசை இருந்தாதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் நான் சொன்னேன், லலிதா சகஸ்ரநாமத்தை எல்லாராலையும் ஈஸியா படிக்க முடியாது, கேட்க முடியாது, கிளாஸ் கூட அட்டன் பண்ண முடியாது. எதுவுமே ஆசை இருக்கிறவாளுக்கு தான் அது தன்னால போய் சேரும். அதுவும் அம்பாலோட அருள் தான் அப்படிங்கிற மாதிரி ஹயக்ரீவரும் அகஸ்தியருக்கே சொல்லவே இல்லை. ரெண்டு பேரும் பெரிய பெரிய ஞானிகள் இல்லையா? ஆனா ரெண்டு அகஸ்தியருக்கு கூட அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரா, நீ கேட்டா மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ எவ்வளவோ கேள்விகள் சமாதானங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹயக்ரீவர் அவருக்கு சொல்லவே ஆரம்பிக்கிறார். சோ இந்த ஒரு விஷயமே போரும் லலிதா சகஸ்ரநாமத்தோட ஏற்றத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ இந்த ஸ்தோத்திர பாராயணம் பண்றதுனால என்ன ஆகுறது அப்படின்னா, பல பாவங்களுக்கு இது பரிகாரமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாம இதோட பாராயணத்துல ஏற்படக்கூடிய குறைகளையும் நிறைவு செஞ்சிடுறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்லோகம் படிக்கிற போது, ஐயோ நம்ம தப்பா படிச்சுட்டோமே, இதனால நமக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துருமோ அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா? லலிதா சகஸ்ரநாமத்துல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா, நம்ம படிக்கிற போது ஏதாவது குறை வந்துட்டா கூட அதையும் நிவர்த்தி பண்ணிடுவாளாம் அம்பாள். சோ அதனால அதுலயும் நம்மளுக்கு எந்த விதமான கெடுதலும் வரப்போறது இல்ல. அதாவது எல்லா அழுக்குகள் அதை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு தண்ணி வச்சு அதை துடைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியே அந்த தண்ணியோட அசுத்தத்தை கூட நீர்னாலேயே போக்கணும் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்தோத்திர பிரியா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. ஸ்தோத்திரங்கள்ல ரொம்பவும் பிரியமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு பொருள். சோ இத சொல்லும் போது எல்லாருக்கும் அதனால என்ன புரியறதுன்னா, அம்பாள் ஸ்தோத்திர பிரியை. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாமம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் மெயினா அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சகஸ்ரநாமம். இத சொல்லி அவளுக்கு என்னென்ன நம்மளுக்கு நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னாக்க என்ன ஆகுறது, அவளையும் நம்ம வந்து திருப்திப்படுத்தலாம். நம்மளோட எல்லா விதமான இதுவும் வந்து நீங்கிடும், கஷ்டங்களும் நீங்கிடும் அப்படிங்கிறா. இன்னொன்னு லலிதா சகஸ்ரநாமத்துக்கு என்னது அப்படின்னா, இந்த நம்ம வந்து சில பேர் நம்பலாம், சில பேர் நம்பாம இருக்கலாம். இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, பிளாக் மேஜிக் பண்றதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த பில்லி சூனியம் வைக்கிறது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கூட பயப்படவே வேண்டாம். இந்த லலிதா சகஸ்ரநாமம் நம்ம சொல்லிட்டாக்க அதெல்லாம் கூட தூர விரட்டிடுமா இந்த சகஸ்ரநாமத்துக்கு. அப்படி ஒரு மகிமை இருக்கு. இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னாக்க, ஜுரம் வந்து யாருக்காவது ரொம்ப நாளைக்கு ஜுரம் வந்து போகவே இல்லை அப்படின்னாக்க இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை ரொம்ப பக்தியோட கூட என்ன பண்ணணும்னா, அவளோட நெத்தியில கைய வச்சுட்டு இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நம்ம சொல்லிண்டே வந்தோம்னா, தீராத ஜுரம் அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு இருந்தா கூட இந்த சகஸ்ரநாமத்தை அவ நெத்தியில கை வச்சுன்னு சொல்றதுனால அந்த ஜுரமும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்றா. சோ அதனால அப்படிப்பட்ட லலிதா சகஸ்ரநாமத்தை தான் நம்ம எல்லாரும் கத்துக்க வந்திருக்கோம். சோ நிறைய விஷயங்கள் இதுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? எனக்கு மேல நிறைய தெரிஞ்சவாளும் இங்க இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நடுவுல கிளாஸோட ஃப்ளோவை வந்து இன்டரப்ட் பண்ணாம எனக்கு மெசேஜ் போடுங்க. ஓகேவா? மோஸ்டா 99% என்னோடது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகேவா? கரெக்டா சொல்லியிருந்தேன்னா எனக்கு சொல்லி கொடுத்த குருவுக்கு அது எல்லாம் போய் சேரும். எங்கேயாவது தப்பா இருந்ததுன்னா அது ஃபுல்லா என்னோடதுதான். ஓகேவா? சோ இப்போ அப்படி பார்க்கும்போது அம்பாளுக்கு இன்னொன்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நாமாக்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் படிச்சிடலாம். அம்பாளுக்கு பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. அதாவது என்னது, 5 வகையான தொழில்களை அம்பாள் பண்ணக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். நம்ம நினைச்சுக்கலாம், என்னது நான் சாதாரணமா 3 தொழில்கள் தானே சொல்லுவா அப்படின்னா, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். இன்னொரு விதமா சொல்லணும்னா சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் அப்படின்னு 3 தொழில்களை சொல்றது தானே வழக்கம். அப்படின்னாக்க இது என்னது 5 அப்படின்னாக்க, சிருஷ்டி அப்படிங்கிறது என்னது, படைப்பு தொழில் இல்லையா? அப்புறம் சிருஷ்டிக்கப்பட்டது என்ன பண்ணணும், காப்பாத்தணும் தானே, அதுக்காக இருக்கக்கூடிய தொழில் தான் ஸ்திதி அப்படின்னு சொல்றது. இப்படி காப்பாற்றப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல அது போய் தான் ஆகணும், நீக்கப்பட்டுதான் ஆகணும் இல்லையா? அது அழிவுன்னு சொல்றோம். அதாவது இங்க நம்ம சம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம். சோ சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இது 3 முத்தொழில்கள்னு சொல்றோம். அடுத்ததாக இது இல்லாம 5 தொழில்கள் இருக்கு. அந்த 5 தொழில்கள் என்னது, இது 3 இல்லாம இன்னும் 2 இருக்கு. அது என்னதுன்னா திரோபாவம். சோ சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இது 3 நடக்கணும்னா 4வதா ஒண்ணு இருக்கு. அது நடக்கணும்னா திரோதானம், அதாவது
மறைத்தல், மாயையை உண்டு பண்ணுதல், அதுவும் ஒரு செயல்தான். அது திரோபாவம் அப்படின்னு சொல்றது. சோ அடுத்தது திரோபாவத்துக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அனுக்கிரகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது பரமாத்மாவோட இந்த 5 தொழில்களும் உச்சத்துல இருக்கக்கூடிய தொழில் தான் அனுக்கிரகம் அப்படின்னு சொல்றது. அதாவது நம்ம ஒரு ஜீவன் இருக்கோம், அந்த ஜீவன் என்ன பண்றது, அந்த திரோபாவத்துல சுத்தி சுத்தி சுழண்டுண்டே இருக்குமா. அதாவது புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதே போல சுத்தி சுத்தி சுழண்டுட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் காப்பாத்தப்படுறது, அப்புறம் அழியிறது, திருப்பி பிறக்கிறது, திருப்பி இறக்கிறது, இப்படியே சுழண்டுட்டே இருக்கு. சோ காலப்போக்குல என்ன ஆகுறதுன்னா அது ஒரு மாயையை விட்டு வெளியில வருது. அப்போ அதுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது. விருப்பு வெறுப்பு இல்லாத நிலைமைக்கு வரணும் அப்படின்னாக்க இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்றத சுத்தி சுத்தி தான் வரணுமே தவிர நேர போயிட முடியாது அப்படின்னு சொல்றா. சோ இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அடுத்ததை நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நாமா எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, நம்ம முதலே ஃபர்ஸ்ட் நாமாக்குள்ள போக போறது இல்ல, ஜஸ்ட் சொல்றேன். ஆரம்பிக்கும் போதே என்ன ஆகுறது, ஸ்ரீ மாதா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தியான ஸ்லோகங்களை நம்ம பாத்துக்கணும். சோ இதுல நம்மளுக்கு தியான ஸ்லோகங்கள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அருணாம் கருணா தரங்கிதாட்சியம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. சோ அந்த தியான ஸ்லோகங்களோட அர்த்தத்தை பார்க்கலாம். நான் முதல்ல உங்களுக்கு அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன். ரெக்கார்டிங் இல்லாத போது உங்களுக்கு ஸ்லோகம் பிராக்டிஸ். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அருணாம் கருணா தரங்கிதாட்சிம் திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாபாம் அனிமாதிபிர் ஆவருதாம் மயூகை அகமித்யேவ விபாவையே பவானி தியாயேத் விபாவையே பவானி. சோ இதுல என்ன சொல்றா அப்படின்னாக்க, அந்த ருணாம் கருணா தரங்கிதாட்சியம், அதுக்கு முன்னாடி சிந்தூராருண விக்கிரகம் இருக்கு, அதை விட்டுட்டேன். முதல் ஸ்லோகம் சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலீஸ்புரத்து தாரா நாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருகாம் பாணிபியாம் அலிபூர்ண ரத்ன சஷகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்த ரக்த சரணாம் தியாயேத் பராமம்பிகாம். சோ என்ன சொல்றா அதுல, சிந்தூரம் மாதிரி இருக்கான் அம்மா. எப்பவுமே ஒரு தியான ஸ்லோகம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, இப்ப நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் லிசன் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால எல்லாரும் கண்ணை முடிக்கணும். ஓகேவா. கண்ணை மூடிண்டு நான் எப்படி அம்பால வர்ணனை பண்றேனோ அந்த அம்பால உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துக்கணும். புரிஞ்சுதா. அப்படி கொண்டு வந்தாதான் நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்துல ஈடுபாடு வரும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதுல நம்மளுக்கு போகிறதுக்கும் நம்மளோட அந்த ஒரு எப்படி மோட்டிவேஷனா இருக்கும். அந்த அம்பாள் எதுக்குமே அம்பாள் மனசுக்குள்ள வரணும் இல்லையா, வந்தாதானே அடுத்த வேலை நடக்கும். சோ அது மாதிரி இந்த தியானம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் சொல்லும் போது கண்ணை எல்லாரும் மூடிக்கோங்க. எப்படி சொல்றேனோ அப்படி அம்பால மனசுக்குள்ள கொண்டு வந்துக்கணும். கொண்டு வரும்போது நமக்குள்ள என்ன ஆகும்னா புல்லரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். வந்தது அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம அதுல ஊறிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்பால கிட்ட நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே. சோ இப்போ நம்ம அம்பால நேர பார்க்க போறோம். நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடு, நம்ம எங்க இருக்கோமோ அம்பாள் எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கா. லலிதா சகஸ்ரநாமம் படிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துலயும் அம்பாள் ஆசையா வருவா அப்படிங்கிறது இருக்கு. நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம், இப்ப பக்கத்துலயோ இல்ல நம்மளுக்கு முன்னாடியோ அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா. நிக்கரான்னு கூட வச்சுக்கோங்க, உங்களோட சௌரியம். எப்படி இருக்கா அவளுக்கு, சிந்தூரம் போல சிவப்பான உடம்புல இருக்கா. அவளோட வண்ணம் எப்படி இருக்குன்னா நல்ல அருண நிறம், சிந்தூரம் போல ஒரு சிவந்த நிறத்துல நமக்கு முன்னாடி அம்பாள் நின்று இருக்கா. அவளுக்கு என்னெல்லாம் எவ்வளவு கண் இருக்கு, 3 கண்கள் இருக்கு. நன்னா பாருங்க, கண்ணை மூடின்ற அம்பால சிவந்த உடம்பு 3 கண்களோட நம்ம முன்னாடி நிக்கிறா. என்ன வச்சுட்டு இருக்கா தலையில, மாணிக்க கிரீடம் போட்டு இருக்கா. அப்படியே பல பழக்கிறது. நம்ம ஆத்துல நம்ம பக்கத்துல அம்பாள் வந்துட்டா. நல்ல சிவந்த உடம்பு, 3 கண்கள், மாணிக்கம் பதித்த கிரீடம் போட்டு இருக்கா. ஏற்கனவே வீடு வெளிச்சமா இருந்தாலும் அந்த கிரீடத்தினால இன்னும் ஜொலி ஜொலிக்கிறது. நம்மளால கண்ணை திறக்க முடியல, அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு அம்பாளோட உருவம். கண்ணை திறக்கலான்னு திறந்து லைட்டா பாக்குறோம். ஆனா ஒரு கண் தான் திறக்க முடியறது. ஒரு கண்ணு திறக்கும் போது சிரிச்சுன்னு இருக்கா, நம்மள பார்த்து சிரிச்ச முகத்தோட இருக்கா. எப்பவுமே அம்பாள் எப்படி வேகமா சிரிக்க மாட்டா, பிரசன்னம், அவ்வளவுதான், சின்ன சிரிப்பு, சிரிச்சுன்னு இருக்கா. ஓகே. அடுத்தது சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு அப்படியே கீழே வரும். பெருத்த மார்போட இருக்கா. அடுத்தது அது கையில மது நிறைந்த ஒரு ரத்தின கோப்பை அதை வச்சுட்டு நமக்கு முன்னாடி நின்று இருக்கா. அம்பாள் எப்பவுமே
நேர நிக்க மாட்டா, சற்றே வளைந்த திருமேனி தான் அம்பாளுக்கு. இப்படி வளைஞ்சு நின்னுட்டு இருக்கா. அடுத்தது செங்குவளை பூ அத ஒரு கையில வச்சுட்டு இருக்கா. ஒரு கையில ரத்ன கோப்பை, அந்த மது வச்சுட்டு இருக்கிற கோப்பை, ஒரு கையில செங்குவளை பூ வச்சுட்டு இருக்கா. அந்த பூவை இப்படி நம்ம கண்ணை திறந்தோம்னா இப்படி தூக்கி போடுறா. கண்ணை மூடிக்கோ, கண்ணை தியானத்துல என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி தூக்கி போடுறா. அடுத்தது திருவடிகள் எப்படி இருக்கு, அம்பாலோட திருவடிகளை பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்ப எப்படி இருக்கு, நல்ல சிவந்த திருவடிகளோட அம்பாள் இருக்கா. அடுத்தது ஒரு பரதேவதை. இப்ப நம்ம அம்பால திருமுடியில இருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னும் இதுல இல்லாததும் சொல்லணும் அப்படின்னாக்க, அம்பாலோட இடுப்புல 3 மடிப்புகள் இருக்கு. அம்பாலோட கழுத்துல பரமசிவன் கட்டின தாலி இருக்கு. அது எல்லாத்தையும் போட்டுண்டு நவரத்னங்களால ஆன மாலைய போட்டுன்னு இருக்கா. தலைய யோசிச்சு பாருங்க. இப்போ கண்ணை மூடிண்டே இருக்கணும், கண்ணை திறக்காம. அம்பாலோட முதல்ல திருமுடி நல்ல சுருண்ட திருமுடியோட அம்பாள் இருக்கா. அதுல ஒரு பக்கம் பிறை சந்திரன் அதை வச்சுட்டு இருக்கா. அந்த முடியில நன்னா பின்னின கூந்தல், அத முன்னாடி போட்டுண்டும் அந்த முடிகளுக்கான அலங்காரத்தை பண்ணிண்டும் தலையில நிறைய நெத்தி சூட்டி, இன்னும் என்னெல்லாம் தலைக்கு ஆபரணம், நிறைய பூ வச்சுட்டு இருக்கா. சிவந்த திருமேனியில நிறைய பூ, வாசனையான பூ. நம்மளால இப்ப அந்த அம்பாலோட வாசனையான பூவை இங்கேருந்தே அந்த வாசனையை நுகரணும். மல்லிகைப்பூ என்ன, ஜாதிப்பூ என்ன, கதம்பப்பூ என்ன, இப்படி அவ்வளோ பூவை வச்சுட்டு நம்ம கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. ஆனா நம்மளால கண்ணை திறக்க முடியல. திறந்தா என்ன ஆகுறது, தலையில கிரீடம் போட்டு இருக்காளே, அது அப்படியே ஜொலிச்சு அந்த ஒளி நம்மள திருப்பி கண்ணை மூட வைக்கிறது. இருந்தாலும் கண்ணை திறந்து நம்ம பாக்குறோம். அம்பாலோட நெத்தியில கஸ்தூரி திலகம் வச்சுட்டு இருக்கா. காதுல தாட்டங்கம் போட்டு இருக்கா. ஸ்ரீசக்கர ரூபமா இருக்கக்கூடிய தாட்டங்கம் போட்டு இருக்கா. அடுத்ததாக கண்ணம் எப்படி இருக்குன்னா நல்ல பல பல பலன்னு இருக்கு. இப்படி நம்ம கண்ணை திறந்து அம்பாளை பார்க்கும்போது அந்த கண்ணத்துல நம்மளோட முகம் தெரியறது. அவ்வளோ அழகான முகம் அந்த அம்பாளுக்கு. அடுத்ததாக நம்ம பாக்குறோம்னா புருவம். அம்பாளோட புருவம் எப்படி இருக்குன்னா மன்மதனோட வில்லோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அழகான வளைந்த புருவமா இருக்கு. கண்ணை திறக்க கூடாது, வேற எங்கேயும் கவனம் போகாம அம்பாளை மட்டுமே கொண்டு வாங்கோ. இன்னும் அம்பாலோட பூக்கள் வாசனை நம்ம பக்கத்துல வருது. அம்பாலை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அடுத்ததாக அம்பாலோட உதடு பாக்குறோம். உதடு எப்படி இருக்குன்னா சிவந்து இருக்கு. கோவை பழத்தை தோற்கடிக்க கூடிய அளவுக்கு சிவந்து இருக்கக்கூடிய உதடுகள் அம்பாளுக்கு இருக்கு. கழுத்து பாக்குறோம், மாங்கல்யத்தை தரிச்சுன்னு இருக்கா. அடுத்ததாக மார்பகங்கள், பெருத்த மார்பகங்கள். அடுத்ததாக இடுப்பு, மார்பகங்களுக்கும் இடுப்புக்கும் சம்பந்தமே இல்லாம சிறுத்த இடுப்பா இருக்கு. அந்த இடுப்பும் சற்றே வளைந்து இருக்கு. அடுத்ததாக அம்பாலோட கால்கள் எப்படி இருக்குன்னா முட்டி, பெருத்த முட்டியா இருக்கு. மன்மதனோட அம்பரா துணியோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு முட்டி இருக்கு. அடுத்ததாக அம்பாலோட திருப்பாதங்களை பாக்குறோம். அந்த பாதங்கள் எப்படி இருக்குன்னா நல்ல சிவந்து இருக்கு. பளிச்சன்னு மெட்டியில இருந்து ஒளி வருது. கொலுசு, தண்டை இப்படின்னு என்னெல்லாமோ போட்டுன்னு இருக்கா. நம்ம இப்படியே அவளை நினைச்சுட்டே இருக்கும்போது என்னதானே நீ நினைக்கிற அப்படின்னு அந்த கொலுசை இப்படி ஒரு பாதத்தை இப்படியும் அப்படியும் வைக்கிறா. அந்த கொலுசு அப்படியே ஆடுற சத்தம் இப்ப நம்மளுக்கு கேக்குறது. சின்ன சின்ன ஜல் ஜல்லுன்னு ஒளி. இன்னும் நம்ம பக்கத்துல வரலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா வரமாட்டா. நம்மளோட பக்தியை தான் சோதிப்பா அந்த இடத்துல. அப்படி வரப்போறா. இப்படி நம்ம கை எடுத்துட்டு போறோம் அந்த அம்பாலோட கை கிட்ட வச்சுக்கிறதுக்கு. வளையல அசைச்சு அசைச்சு நம்மளுக்கு விளையாட்டு காமிச்சுட்டு இருக்கா அம்பாள். அப்படியே திருப்பி திருப்பாதங்களுக்கு வரும். திருப்பாதங்களுக்கு வந்தா ஒரு ஆமையோட முதுகு மாதிரி நல்ல புஷ்டியா அம்பாலோட அந்த திருப்பாதங்கள், அந்த பாதம், மேல் பாதம் இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம தியானம் பண்ணிக்கிறோம். சிவந்த உடம்போட இருக்கக்கூடிய அம்பாலை இப்ப நம்ம முழுக்க பார்த்தோம். முழுக்க பார்த்துட்டு கண்ணை திறந்து அம்மா தாயே ஒரு தடவை உன்னை நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு நம்ம கேட்கறதுனால அவளோட அந்த வரக்கூடிய ஒளிய கொஞ்சம் குறைச்சுட்டு நமக்காக இப்ப அவ காட்சி கொடுக்கறா. நேர நம்ம எல்லாரும் அந்த அம்பாளை பாக்குறோம். சிந்தூராருண விக்கிரகாம்னு இருக்கக்கூடிய அம்பாள் இப்ப தன்னோட சிவந்த நிறத்தையும்
கொஞ்சம் இளம் சிவப்பாக மாத்தின்ட்டு நமக்காக 4 கைகளோட பாசம், அங்குசம் இந்த மாதிரி எல்லா விதமான ஆயுதங்களையும் வச்சுண்டு நமக்கு காட்சி கொடுத்து லலிதா சகஸ்ரநாமத்தை படிக்கிறதுக்கான அனுகிரகத்தையும் பண்ணிட்டு இன்னும் எங்கேயும் போல அங்கேயேதான் இருக்கா. கண்ணை திறந்து நம்மளுக்கு பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கா. அவ்வளவுதான். அடுத்த இதுல அருணாம் கருணா தரங்கிதாட்சிம் திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாபாம் அனிமாதிபிர் ஆவிருதாம் மயூகைர் அகமித்யேவ விபாவையே பவானி. இப்போ திருப்பி நம்ம எல்லாரும் கண்ணை மூடிக்க போறோம். முன்னாடி பார்த்த அம்பால இப்ப வேற விதமா பார்க்க போறோம். உதய கால சூரியன் மாதிரி சிவந்த உடம்போட இருக்கா. அவளுக்கு கருணை அலைகள், அவளோட கண்கள் எப்படி இருக்குன்னா மீன் மாதிரி. அவளோட பக்தர் எப்ப அவளை பாப்பா, இங்க பாக்குறாளா அங்க பாக்குறாளான்னு தன்னோட கருணை பொங்கக்கூடிய கண்களை இங்கேயும் அங்கேயும் அசைச்சுட்டே இருக்கா. அதெல்லாம் நம்ம இப்ப மனசு தியானத்துல யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். எய்தாப்புலதான் நின்னுட்டு இருக்கா இன்னும் கூட. இப்ப அவளோட கையில என்ன வச்சுட்டு இருக்கா? ஏன்னா அப்ப நம்ம கண்ணை மூடின்றதுனால அவ கையில என்ன இருக்குன்னு நம்மளால சரியா பார்க்க முடியல. திருப்பியும் அம்பால மனசுல வர வைக்கிறோம். என்ன வச்சுட்டு இருக்கா? பாசம், அங்குசம், புஷ்பபானம், கரும்புவில் இது எல்லாத்தையும் தன்னோட கைகள்ல ஏந்தின்னு இருக்கா. அணிமாதி சக்திகள் எல்லாம் கூடி இருக்கு அவளுக்கு முன்னாடி. அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவமாக பாவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிவந்த நிறத்துல இருக்கக்கூடியவளும் சிந்தூரம் போல சிவந்த உடம்போட இருக்கக்கூடிய அந்த அம்பால நம்ம மனசால தியானிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தியானத்துக்கு உள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா திருப்பியும் கண்ணை மூடிண்டு அந்த அம்பால பாக்குறோம். நம்ம பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. திருப்பி நம்ம அவளை எப்படியெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னு அதை ரசிக்கிறா. அவ என்ன மாதிரி எல்லாம் நம்ம அவளை யோஜனை பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கா. தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ முன்னாடி நின்னுண்டா இல்லையா, இப்ப என்ன பண்றா? இன்னும் நீ என்ன பத்தி சொல்லு அப்படின்னு உட்கார்ந்துட்டான். நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டான். அப்போ தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்கா, சிரிச்ச முகத்தோட இருக்கா. தாமரை இதழ் மாதிரி ஒரு நல்ல பெரிய கண்கள் அவளுக்கு இருக்கு. அவள்கிட்ட இருந்து வர்றது ஒரு பயங்கரமான ஒளி வருது. அப்புறம் நல்ல கோல்டு கலர்ல பல 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 பலன்னு ட்ரெஸ் போட்டு இருக்கா. முன்னாடி அவளோட உடம்புல இருந்து வர ஒளியவே நம்மளால பார்க்க முடியல. இப்போ நல்ல கோல்டு கலர்ல ட்ரெஸ் போட்டு இருக்கா. நம்மளால இப்ப அதையும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு தாமரைய கையில வச்சுட்டு இருக்கா. அவளோட அங்கங்கள்லாம் ஒன்னொன்னுத்துக்கு மேல உயர்வாக இருக்கு. எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு இருக்கா. நமக்கெல்லாம் அபயம் கொடுக்க போறவளும் அவதான். நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா நமக்காக இறங்கி வரக்கூடியவளும் அவதான். ஸ்ரீவித்யா ரூபிணியாக இருக்கக்கூடியவளும் அவதான். சாந்த மூர்த்தியாகவும் அவதான் இருக்கா. தேவர்களால துதிக்கப்பட்டவளும் அவதான். எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய பவானி தேவிய இப்போலிருந்து நம்ம எல்லாரும் வணங்குறோம் அப்படின்னு அந்த மனசால நம்ம வேண்டிக்கிறோம். கண்ணை திறக்க வேண்டாம். இன்னும் அம்பாள் நமக்கு முன்னாடிதான் இருக்கா. குங்கும பூச்சு உடம்பெல்லாம் பூசின்னு இருக்கா. வண்டுகள் நாடக்கூடிய அளவுக்கு கஸ்தூரி வாசனையான ஒரு திரவியம் அத பூசின்னு இருக்கா. புன்னகையோட நம்மள பார்த்துட்டே இருக்கா. இவ்வளோ அழகா நம்மளோட பக்தை ரசிக்கிறாளே அப்படின்னு பார்த்துண்டு நிக்கிறா, உட்கார்றா, இந்த பக்கம் போறா, அந்த பக்கம் போறா, வளையல காட்டி நம்மள விளையாட கூப்பிடுறா, கால் சலங்கைய அசைச்சு அசைச்சு காமிக்கிறா. இப்படி எல்லாம் பண்ணிண்டும் கையில அம்பு, வில், பாசம், அங்குசம் இது எல்லாத்தையும் தரிச்சுண்டும் எல்லா ஜனங்களையும் அவ பக்கம் ஈர்க்கக்கூடியவளும் சிகப்பு கலர்லயே மாலை, சிகப்பு கலர்ல ஆபரணம், சிகப்பு கலர்ல ஆடை, செம்பருத்தி பூ நிறத்துல இருக்கக்கூடிய அவளை அம்பிகைய ஜப காலத்துல நம்ம எல்லாரும் சிந்திக்கிறோம். இப்படி அந்த அம்பால நம்ம எல்லாரும் சிந்திச்சுட்டே இருக்கோம். இன்னும் 3 விதமாக அவளை தியானம் பண்ணியும் அவ என்ன கேக்குறா? இன்னும் என்ன தியானம் பண்ணு, இன்னும் என்ன தியானம் பண்ணு அப்படிங்கிறா. அம்பாளை இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு நம்ம மனசுல நிறுத்தினதுக்கே நம்ம உடம்பு தாங்காது. அவ்வளோ சக்தி வாய்ந்தவள் அம்பாள். சோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவளா இருக்கக்கூடிய அந்த அம்பாளை இப்ப நம்ம மனசுல கொண்டு நிறுத்தி இருக்கோம். திருப்பி இன்னொரு தடவை அடுத்த கிளாஸுக்கு நம்ம போறதுக்குள்ள இந்த கிளாஸ்ல அம்பாளை மனசுல நிறுத்த போறோம். கண்ணை மூடிக்கிறோம். கண்ணை மூடிண்டு பாக்குறோம். அம்பாலோட தலை கருத்த கூந்தலா இருக்கு. அந்த கருத்த கூந்தல்ல சுருட்ட சுருட்டையா இருக்கு முடி. அந்த சுருட்ட முடியில பெரிய பின்னல் போட்டு இருக்கா.
அந்த பின்னலை முன்னாடி போட்டுன்னு இருக்கா. அந்த கூந்தல்ல சுருண்ட முடியானது காது வரைக்கும் வருது. அந்த தலைக்கு அலங்காரமாக நெத்திச்சொடி, ராக்கொடி எல்லாத்தையும் போட்டுன்னு இருக்கா. சிகப்பா இருக்கா பாக்கறதுக்கே, பயங்கர சிவப்பா இருக்கா பாக்கறதுக்கு. பெரிய பொட்டு வச்சுட்டு இருக்கா. குங்குமம் தரித்த நெத்தி. அது எல்லாத்தோடையும் அம்பாலோட புருவம் மன்மதனோட வில்லோ அப்படின்னு சொல்லிக்க கூடிய அளவுக்கு வளைந்து இருக்கு. கண்கள் யாருக்கு கருணைய கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காகவே அங்கேயும் இங்கேயும் மீன் போல அழகான கண்கள் இருக்கு. அடுத்ததாக தன்னோட மூக்கு, அந்த மூக்குல ஒரு அழகான மூக்குத்தி போட்டு இருக்கா. அந்த மூக்குத்தி எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்க கூடியதாக இருக்கு. அடுத்ததாக பருத்த மார்பகங்களோட இருக்கா. அடுத்ததாக கொஞ்சமா சின்னதா இருக்கக்கூடிய இடையோட இருக்கா. அடுத்ததாக அழகான கால்கள், கைகள், கைகள்ல நிறைய கண்ணாடி வளையல் போட்டு இருக்கா. நம்மள எல்லாரையும் அந்த கண்ணாடி வளையல அசைச்சு அசைச்சு கூப்பிடுறா. வா வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. அடுத்ததாக கால்கள், கால்கள்ல கொலுசு என்ன, தண்டை என்ன எல்லாத்தையும் போட்டுண்டு நம்ம சொல்லக்கூடிய ஒன்னொன்னுத்தையும் கேட்டுண்டு அவ தலைய இப்படி இப்படி ஆட்டி நம்மளோட லலிதா சகஸ்ரநாமத்தையும் அவளோட தியானத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற போது, கழுத்தையும் தலையும் ஆட்டும் போது கை வளையல்களும் கால் சலங்கைகளும் தன்னால ஆடுறது, அது நம்ம எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோம். இப்போ இன்னும் கேட்கறது அம்பாலோட கால் சலங்கை. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே இப்ப நம்ம மெதுவா கண்ணை திறந்து பாக்குறோம். கண்ணை திறந்து முழுக்க திறக்க முடியாது, ஏன்னா வெளிச்சம் பயங்கரமா இருக்கு அம்பாள் வந்ததுனால. மெதுவா கண்ணை திறந்து ஒரு ஒரு கண்ணா திறந்து பார்த்துட்டு அம்பாள் இப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கா. எதிரில உட்கார்ந்துட்டும் நின்னுண்டும் இருந்த அம்பாள் இப்ப நம்ம மனசுக்குள்ள இறங்கியாச்சு. மனசுக்குள்ள இறங்கி லலிதா சகஸ்ரநாமத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு நமக்கு அவ வாக்கு கொடுத்திருக்கா. சோ அந்த வாக்கை நிறைவேற்றி அடுத்த கிளாஸ்ல இருந்து லலிதா சகஸ்ரநாமத்தோட நாமாக்களை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மனசுல இறங்கின அம்பால வெளியில விடாம அவளோட ஞாபகமாவே இருந்துட்டு அவளோட லலிதா சகஸ்ரநாமத்தை நம்ம எல்லாரும் கரெக்டா கத்துக்கணும் அப்படிங்கறதுக்கு அவதான் அருள் புரியணும். அடுத்த கிளாஸ்ல நம்ம நாமாக்களை பார்க்கலாம்.